السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعنيه رواه الترمذي. அல்லாஹ்வுடைய நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவரின் இஸ்லாமிய அழகிய பண்புகளில் ஒன்று தனக்கு சம்பந்தம் இல்லாததை விட்டுவிடுவது, தேவையற்றதை விட்டுவிடுவது. இந்த நபிமொழி நிறைய இமாம்களால் இஸ்லாமில் 3 ஒரு பகுதி இது, அல்லது 4 ஒரு பகுதி, அல்லது பாதிக்கு பாதி, அல்லது சில அறிஞர்கள் முழு இஸ்லாமுடைய முக்கியமான அனைத்தும் இதில் உள்ளடங்கி இருக்கு என்று இந்த ஹதீஸை பாராட்டியிருக்கிறார். இதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய இஸ்லாமிய பண்பு மிக அழகாக இருக்க வேண்டும், ஒருவரின் இஸ்லாம் மிக அழகாக இருக்க வேண்டும் என்றால் எது முக்கியமாக அவரிடம் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். எது முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எதெல்லாம் முக்கியமில்லையோ அதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய இஸ்லாம் அழகாக இருக்கிறது என்பதற்கு அர்த்தம். தர்குஹு மா லா யஅனீஹி, தனக்கு தேவையற்றதை, சம்பந்தம் இல்லாததை அவர் விட்டு விடுவது என்றால் எது தனக்கு முக்கியம் இல்லையோ, மார்க்கம் எதை அவருக்கு கட்டளையிடவில்லையோ, மார்க்கம் எதை அவருக்கு தடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு அவர் விலக வேண்டும். கல்வியாளர்கள் இந்த ஹதீஸிலிருந்து நிறைய நன்மைகளை விளக்கி இருக்கிறார். அதில் முதல் விஷயம், ஒருவரின் இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாமுடைய மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் அதில் அடக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் இஸ்லாம் மட்டும்தான் தீன். தீனாக ஒருவருக்கு எதெல்லாம் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக ஒருத்தருடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை அவர் பேசுகிறார், சில விஷயங்களை அவர் பின்பற்றுகிறார், சில விஷயங்களை அவர் நம்புகிறார் என்றால் அது இஸ்லாமுக்கு புறம்பானது, அது ஒருவருக்கு அழகானது அல்ல. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இஸ்லாம் தான் நம்மை உண்மையிலே அழகுபடுத்தக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒருவரின் இஸ்லாமிய பண்புகளில் ஒன்று அழகிய பண்பு என்று சொல்கிறார். அப்படியானால் இது இப்படி கருத்து, ஒருத்தரின் இஸ்லாமில் இஸ்லாம் சொல்லாத, அவருக்கு முக்கியம் இல்லாத, தேவையல்லாத அவர் சில விஷயங்களை செய்கிறார், அவருடைய இஸ்லாமை அவர் கெடுக்கிறார், அவருடைய இஸ்லாமை அவர் சிதைக்கிறார். அவரிடம் இஸ்லாம் அதை விரும்பவில்லை, அல்லாஹ் அதை விரும்பவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய நபி அதை கட்டளையிடவில்லை. ஆனாலும் அதை அவர் கையில் எடுக்கிறார், அது குறித்து அவர் நம்புகிறார், அதை பற்றி பேசுகிறார், அதற்காக தன்னுடைய உடல் உறுப்புகளை பயன்படுத்துகிறார் என்றால் அவருடைய இஸ்லாமை அவர் டேமேஜ் பண்ணுகிறார், அவர் அழுக்காக்குகிறார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்களும் இஸ்லாமை கொண்டு அழகாக இருப்பார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த ஹதீஸிலிருந்து ஒரு கருத்து, ஒவ்வொருவருக்கும் இஸ்லாமுடைய அந்தஸ்து மாறும். இஸ்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படும். ஒருத்தரிடம் இஸ்லாம் மிக அழகாக வெளிப்பட்டிருக்கும் என்றால் அவ்வளவு அழகு அவரிடம் இஸ்லாமை கொண்டு, இஸ்லாமிய பண்புகளை கொண்டு, இஸ்லாமிய கொள்கைகளை கொண்டு அவரிடம் இருக்கும். இன்னொருத்தரிடம் அது குறைவாக இருக்கும். அவருடைய கல்வி அறிவால் வித்தியாசப்படும், அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு, உறுதி, அதிலே அவர் அதை பின்பற்றுள்ள அவரிடம் இருக்கக்கூடிய ஆர்வம், இதை கொண்டு வித்தியாசப்படும். எப்படி நல்ல அமல்களை கொண்டு மனிதர்கள் நாளை வித்தியாசப்படுவார்களோ, அவருடைய எடை தராசு தட்டிலே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்குமோ, அல்லது ஒருத்தர் சிராத் பாலத்திலே
அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு முதுகிலே போடக்கூடிய, நரகத்திற்கு மேலே போடக்கூடிய அந்த பாலத்தை கடக்கும் போது ஒவ்வொருவருக்கும் வேகம் வித்தியாசம். ஒருவர் கண்ணை மூடி திறப்பதற்குள், கண் சிமிட்டக்கூடிய நொடிக்குள், வினாடிக்குள் அவர் கடந்துருவார். இன்னொருத்தர் அதை விட கொஞ்சம் வேகம் குறைவாக காற்றை போல வேகத்தில் போவார். இன்னொருத்தர் குதிரை வேகத்தில், இன்னொருத்தர் ஒரு நடந்து போகிறவரின் வேகம், ஒருத்தர் ஓடுகிறவரின் வேகம், ஒருத்தர் தவழ்ந்து போகிறவரின் வேகம். இந்த வேகம் ஏன் ஏற்படுகிறது? ஒவ்வொருவருக்கும் இந்த வேகம் ஏன் ஏற்படுகிறது? இஸ்லாமிய பண்புகளில், அமல்களில் ஒருத்தரிடம் ஏற்படுகின்ற வித்தியாசம். எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்லாமை கொண்டு நம்மை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்கு வேகம் அதிகரிக்கும். தராசத்தில் கனம் கூடும். அது எப்படி நடக்கும் என்றால், எவ்வளவுக்கு அவ்வளவு ஒருத்தர் பாவங்களை விட்டு விலகுகிறார், நன்மைகளிலே முந்துகிறார், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு அஞ்சி விலகிக் கொள்கிறார். இதை கொண்டுதான் ஒருத்தருடைய இஸ்லாம் அழகு வருகிறது. இஸ்லாமுடைய அழகு என்பது முதலில் ஆரம்பிக்கிறது எங்கே தெரியுமா? மறுப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது, ஒன்றை விட்டு விலகுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் லா இலாஹ இல்லல்லாஹ். முதல் லா இலாஹ. இந்த உலகத்தில் எதெல்லாம் வணங்கப்படுகிறதோ அத்தனையும் மறுப்பது. மறுப்பது என்றால் ஒருத்தர் மறுக்கிறார், ஆனால் அதில் கலந்திருக்கிறார், அதை விட்டு விலகாமல் இருக்கிறார் என்றால் மறுத்ததாக ஆகுமா? அல்ல. அவர் உண்மையிலே மறுக்கிறார் என்றால் அதை விட்டு விலக வேண்டும். இஸ்லாம் எங்கிருந்து தொடங்குகிறது? முதல் கலிமா ஷஹாதாலிருந்து தொடங்குகிறது. அந்த ஷஹாதா ஒன்றை விட்டு விலகுவதிலிருந்து தொடங்குகிறது. என்ன? ஷிர்கை விட்டுவிட வேண்டும், குஃப்ரை விட்டுவிட வேண்டும், நிஃபாக்கை விட்டுவிட வேண்டும், ஒருத்தர் பிதஅத்தான காரியங்களை விட்டுவிட வேண்டும். விட்டுவிடுவதிலிருந்து, புறக்கணிப்பதிலிருந்து, தேவையில்லாததை விட்டு விலகுவதிலிருந்து இஸ்லாம் தொடங்குகிறது. அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான்? அது நமக்கு தேவையானது. அப்ப அல்லாஹ்வை இபாதத்தை செய்யத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அதுதான் மிக முக்கியமானது. அவனுடைய திருப்தி நமக்கு தேவை, ரிதா, அவனை திருப்பொருத்தம். அப்ப எது தேவையோ நமக்கு, அந்த தேவையின் பக்கம் நாம் போய்கொண்டே இருப்பது இஸ்லாம் அழகாகிக் கொண்டே இருக்கும். தேவையற்றதின் பக்கம் போய்கொண்டு இஸ்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையிலே அது அழகாக இருக்காது. அவர் முஸ்லீமாக இருக்கலாம், ஆனா அவருடைய இஸ்லாம் அழகானதாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையை சொன்னதிலிருந்து ஒருத்தருடைய கொள்கையிலும், ஒருத்தருடைய பேச்சிலும், ஒருத்தருடைய செயல்பாடுகளிலும் அவர் தன்னுடைய இஸ்லாமை அழகுபடுத்திக் கொள்வதற்கான அடிப்படையை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை என்று விலகிக் கொண்டே இருக்கும். ஏன்னா தேவையற்றதைத்தான் இந்த உலகம் நிறைய கொடுக்கும், தேவையானதை இஸ்லாம் கொடுக்கும். எது நமக்கு தேவையோ அது மட்டும் இஸ்லாம் வழிகாட்டும். நபி எதற்காக வந்தார்? எது நமக்கு தேவையோ அதை சொல்லிக் கொடுக்கிறோம். முதல் அல்லாஹ்வுக்கு நாம் உண்மையில் நன்மை நாடுவோம். அவன் தான் நம்முடைய இறைவன், நம்முடைய ரட்சகன். அவனை வணங்க வேண்டும். அவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது, அவனுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். நமக்கு எது தேவை? அவனுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். நமக்கு எது தேவையில்லை? அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ்வை நேசிக்கிறவர், அந்த நேசனுக்கு, அவன் நேசிக்கப்படுகிறவனுக்கு பிடித்ததை செய்வது, பிடிக்காதை விட்டு விடுவது முக்கியமானது. அப்படி என்றால் இஸ்லாம் என்பது இங்கிருந்து ஆரம்பிக்குது, இந்த அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கிக்கொள்ளு சொல்லும், தேவையில்லாததெல்லாம் இழுக்கும். உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, எனக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா இதை பேசு இஸ்லாம் உலகம் சொல்லும். ஒரு மொபைல் செல்போன் விளம்பர கம்பெனிக்காரர் அவர் விளம்பரம் செய்யறாரு, என்ன? பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்? அவர் இப்படி சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொண்டு இது எனக்கு தேவைதான், நான் பேசணும் பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும், நான் பேசினா அவருக்கு வருமானம். இப்போ பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ், ரீல்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு அள்ளி 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 உங்க முன்னாடி போட்டுட்டே இருக்காங்க. ஏன் போடுறாங்க? அது எனக்கு தேவை அல்ல உங்களுக்கு தேவைனா இல்ல, அவங்களுக்கு தேவை இருக்கு. நாம அதை பார்க்க 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 அவனுடைய வருமானம் கூடும். இன்னைக்கு மனிதர்கள் இந்த அடிப்படையில இருந்து தவறும் போது அவனுடைய நேரங்கள் விரயமாகுது, அவனுடைய ஆரோக்கியம் நாசமாகுது, அவனுடைய செல்வம் அழியுது, அவனுடைய நிம்மதி பறிபோகுது. ஏன்னா தேவையில்லாத கொள்ளடிச்சாங்க.
தேவையில்லாதவங்க வாயை திறந்தார். ஃபித்னா, அழிவு, குழப்பம், வீட்டுல நிம்மதி இல்ல, நண்பர்களிடம் நிம்மதி இல்ல என புறம் பேசுறாங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையில ஷேகுல் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை இன்னொரு ஹதீஸை நினைச்சு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய்மூடி இருக்கட்டும். இப்ப கவனிங்க, இந்த ஹதீஸை கொண்டு ஷேகுல் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் விளக்குறார். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஈமான முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் மீதான நம்பிக்கை, ஆகிரத்தின் மீதான நம்பிக்கை, மறுமையின் மீதான நம்பிக்கை, இந்த ரெண்டு நம்பிக்கை முன்னிலைமையா வச்சு சொல்றாங்க, நீங்க பேசுற நல்லது பேசுங்க, நல்லது பேசுறது தேவரம், ஏன் அதுக்கு நன்மை கிடைக்கும். இல்லை என்றால் என்ன செய்யணும்? வாய் மூடி இருக்கும். என தீயதை விட்டுவிட வேண்டும், பேசக்கூடாது என்பதற்காக வாய் மூடுவது. அப்படி என்றால் ஒருத்தர் நன்மையை பேசும்போது அவர் இஸ்லாம் அழகாகுது. இன்னொரு பக்கம் தீமையை பேசாமல் இருப்பதாலும் ஒருவருடைய இஸ்லாம் அழகாகுது. ஏன்னா தீமை பேசினால் ஒரு முஸ்லிம் இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒரு ஈமான் கொண்ட மனிதர் இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒரு ஈமான் உள்ளவர் இப்படி அதம் இல்லாம, ஒழுக்கம் இல்லாம நடக்கலாமா? ஒழுக்கம் இல்லாம பேசலாமா? புறம் பேசுறது ஒரு தீமை தானே. நீங்க வாய் மூடி இருக்கலாமே. ஏன் ஒருத்தருடைய குறைகளை, ஒருத்தருடைய அவர் வெறுக்கக்கூடிய ஒன்றை அவர் தன்னை பற்றி இப்படி பேசுவது நிச்சயமா விரும்ப மாட்டார் போது இந்த மாதிரி புறம் பேசுவதை நீங்க அவர் இல்லாத நேரத்தில் மக்கள்கிட்ட பேசுறது, அவர் வெறுக்கின்ற ஒன்று, உண்மையிலே இந்த இஸ்லாம் உங்களிடம் குறைபாடோட இஸ்லாமை கொண்டு நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க, மறுமை நம்பிக்கை கொண்டிருக்கீங்க. ஆனா விட்டுவிட வேண்டியதை விடவில்லை. விட்டுவிட வேண்டியது புறம் பேசுவது விடவில்லை, இஸ்லாம் சிதைக்கப்படுது. பொய் பேசுவது விட்டுவிடப்பட வேண்டியது, ஆனால் பொய்யை பேசுகிறார் ஒருத்தர், அதனால் அல்லாஹ்வோட குற்றவாளியாக பாவியாகிறார். ஒருத்தர் தன்னுடைய கண்களை தேவையற்ற, பார்க்கக்கூடாத, விட்டுவிடப்பட வேண்டிய ஒன்றை விட்டு கண்களை காத்துக் கொண்டால் அது எவ்வளவு அழகானது. இல்லை என்றால் என்ன செய்வார்? அசிங்கமானதை பார்ப்பார், ஆபாசமானதை பார்ப்பார். மன இச்சைக்கு எது தன் கண்ணு விரும்புகிறதோ அந்த கண்கள் மூலமாக மன இச்சையான விஷயங்களை பார்த்து அதை ரசிச்சு அல்லாஹ்வுக்கு முன்பு வெட்கமில்லாமல் அவர் திருப்தி அடைவார். உண்மையா இல்லையா? கண்களை விட்டு தடுக்கப்பட வேண்டியவை எல்லாம் கண்களுக்கு தேவையில்லை. அப்போ இஸ்லாம் சிதைக்கப்படுது. ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு முன்பு என்னுடைய இஸ்லாம் அழகா இருக்குன்னு சொல்ல முடியுமானா அல்லாஹ்வுக்கு முன்பு அப்படி நிற்க முடியாது, வெட்கப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டா அவர் கண்களுக்கான இஸ்லாமை கெடுத்து விட்டார். ஒருத்தர் காதுகளுக்கான இஸ்லாமை கெடுக்கிறார். ஏன்னா காதுகளுக்கு தேவையில்லாத கேட்கிறார். ஒண்ணு ஒரு ஒட்டு கேட்கிறார், இல்ல நான் ஒட்டுலாம் கேட்க மாட்டேன், இசை கேட்கிறார், இல்ல நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், புறம் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் இந்த காதுல அவர் தேவையில்லாத விஷயங்களை போட்டுக்கொள்றதையே மார்க்கம் கூட நம்புவார். ஏன்னா விதத்தான விஷயங்களை, விதத்தான கொள்கைகளை அவர் மார்க்கம் நம்பிட்டு காதால கேட்டுட்டு இருந்தார். அப்போ காதுகளுக்கான இஸ்லாம் கெடுது, நாவிற்கான இஸ்லாம் கெடுது, பார்வைக்கான இஸ்லாம் கெடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு அதம், ஒரு ஒழுக்கம் இல்லாத நிலை. அந்த ஒழுக்கம் என்ன? முதலில் விலகுதல், விட்டுவிடுதல், நிராகரித்தல். எதை எதை விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலக வேண்டும். எந்த விஷயத்துல வாய் மூடி மௌனமா இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் வாய் மூட வேண்டும். வாய் மூடவில்லை என்றால் அந்த இடத்துல தேவையில்லாத ஒருத்தர் பேசுறாரு. அப்ப என்ன ஆகுது? இஸ்லாம் கெடுது. ஒண்ணு அவதூறு பேசுறார், அல்லது புறம் பேசுறார், அல்லது வதந்திய பேசுறார், அல்லது பொய் பேசுறார், அல்லது ஒருத்தர் சபிக்கிறார், ஒருத்தர் திட்டுகிறார். இது எல்லாம் தேவையா? அவரிடமே கேட்டா இது உங்களுக்கு தேவையா? எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா அவர் செய்திருக்கார். அதனால இஸ்லாம் கெடுது. அப்போ இந்த அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஒருத்தர் எப்போது இது எனக்கு தேவையா, இது எனக்கு நன்மைதானா,
இது அல்லாஹ்வின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்குமா, சொர்க்கத்திற்கு எனக்கு இதுல வழி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அவருடைய இஸ்லாமுக்கான பாதையை கண்டுபிடிக்கிறார். அதற்கான அறிவை கற்றுக்கொண்டு அந்த பாதையில் அவர் நடக்கிறார். ஒருத்தர் ஒரு முட்டாளிடம் பேசினா கூட எந்த நேரத்தில் அவருடைய பேச்சை நிறுத்தணும் தெரியும், இப்ப விட்டுவிட வேண்டும் அப்படின்னு தெரியும். அதுக்கு இஸ்லாம் ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் அது தெரிஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா ஒருத்தர் இஸ்லாம் அழகா இருக்கணும், என்ன தேவையில்லாத விட்டு விடுவது. அல்லாஹ் சொல்றான், இபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா ஹாதபுஹுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா. அளவற்ற அல்லாஹ் அர் ரஹ்மான், அவருடைய அடிமைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பூமியிலே அவர்கள் பணிவாக நடப்பார்கள். வஇதா ஹாதபுஹுல் ஜாஹிலூன், மூடர்கள் அவர்களிடம் பேசினால் காலு சலாமா, அவர்கள் சலாம் சொல்லிவிடுவார்கள். இதுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. ஒண்ணு, அந்த பேச்சை துண்டித்து விலகிக் கொள்வதற்காக அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு விலகுவார்கள். இன்னொன்று, என்ன கண்ணியமான முறையில அந்த பேச்சை விட்டு தான் விலகிக் கொள்ள முடியுமோ அந்த சலாமத்தோடு அவர்கள் விலகி விடுவார்கள். இந்த விலகுதல் என்பது இஸ்லாம். அப்ப மூடர்களிடம் வாதம் செய்யறது இன்னைக்கு மக்கள் அது வீரம் நினைப்பாங்க. மூடனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது வீரம் நினைப்பாங்க. அல்லது நான் இந்த இடத்துல பதில் சொன்னா எனக்கு அது தன்மானம், இல்லைன்னா எனக்கு மானம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லது தர்க்கம் என்று வந்தா அதுல நான் ஜெயிச்சால் மட்டும்தான் நான் வந்து நேர்வழியில் இருக்கிறேன், அது நான் சத்தியத்தை பேசிட்டேன்னு நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அனில் ஜாஹிலீன், மூடர்களை புறக்கணியுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபிக்கு சொல்றான். நபி தேவையானதான செய்வாரு, தேவையில்லாத விலகுவார்ல. தேவை அற்றதை விட்டு விலகுறதுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு சொல்றான், மூடர்களை புறக்கணியுங்கள். அவர்கள் தேவையானவர்கள் இல்லை, அவர்கள் பேசுவது தேவையானது இல்லை, அவர்களுக்கு பதில் சொல்வது தேவையானது இல்லை. இதை நீங்க புறக்கணித்து விட்டா ஒரு நேரம் பாதுகாக்கப்படுகிறது. நீங்க யாருக்கு எது தேவையோ அவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்கலாம். நீங்க அல்லாஹ்வுக்கு நேரத்தை கொடுப்பீங்க, இபாதத்துல இருப்பீங்க. உங்க குடும்பத்திற்கு நேரத்தை கொடுப்பீங்க, குடும்பத்தை கடமை செய்வீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவை, ஏன்னா உங்களுக்கு நீங்க பொறுப்பு இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும், உங்க மனைவி செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உங்க பிள்ளைகள் செய்ய வேண்டியது இருக்குது, உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ள வேண்டியது இருக்குது. அப்படி என்றால் தேவையற்ற விஷயத்திலே நீங்கள் மூக்கை நுழைப்பதனால் உங்களுடைய நேரங்கள் வீணாகுவதை நீங்கள் அறியவில்லை. உங்களுடைய இஸ்லாம் சிதையுது, உங்களுடைய ஒழுக்கம் அதிலே குறையுது. நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள், முட்டாள்தனமாக நீங்கள் ஏதோ ஒன்று செய்து விடுவீர்கள். இது எல்லாமே இஸ்லாம் நமக்கு சொல்லுது. யோசித்து பாருங்கள், ஏன் நீங்கள் இதில் ஈடுபட்டீர்கள்? இது உங்களுக்கு தேவைதானா? இன்னைக்கு நாம எவ்வளவு விஷயங்களை பேசுறோம், அந்த பேச்சுக்கள்ல பெரும்பாலான பேச்சுக்கள் எந்த நன்மையும் அளிக்காது. அல்லாஹ்வோட நமக்கு எந்த நன்மை இல்லை. இன்னும் சில மார்க்க வரம்புகளை தாண்டி பேசுறதா மாறிடுது, அல்லது புறம் பேசுவதா மாறிடுது, அல்லது நமக்கு கன்சர்ன், நமக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயம், அதனால நம்ம பேசுறதுனால எதுவும் நடக்க போறதில்லை, எதுவும் மாற போறதில்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நாளைக்கு அல்லாஹ் நம்மிட அந்த விஷயத்தை குற்றம் பிடிச்சு கேள்வி கேட்க போறதே உத்தரவாதம் இருக்குது, ஆனால் பேசுவோம். உதாரணத்துக்கு அரசியல் விவகாரங்கள்ல இன்னைக்கு மனிதர்கள் எப்படி மக்கள் சண்டை கொடுக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க பேசுனாலே ஒன்று நடக்க போவதில்லை, எதுவும் மாற போவதில்லை. மாறுகிற ஒரு நிலை வந்து அங்க ஒரு தேவை வரும். உதாரணத்துக்கு அதே அரசியல் விஷயத்துல ஒரு அரசியல்வாதியிடம் ஒரு விஷயத்தை முன்வைக்கின்ற தேவை வரும்போது அவருக்கு முன்னாடி முன்வைப்பது. உதாரணத்துக்கு அவருக்கு உபதேசம் செய்யலாம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை எடுத்து சொல்லலாம், அவர் ஒரு தப்பு செய்யறாரு, தப்ப அவருக்கு நேரடியாக சுட்டி காட்டலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தேவை. ஏனென்றால் நீங்கள் ஒரு நன்மை ஏவுகிறீர்கள், ஒரு தீமை தடுக்க முயற்சி செய்கிறீர்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி அஹ்ஸன். உங்கள் ரட்சகன், உங்கள் ரப்பின் பாதை பக்கம் ஹிக்மத்தை கொண்டு, ஞானத்தை கொண்டு, சுன்னாவை கொண்டு அழையுங்கள். வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகான உபதேசத்தை கொண்டு அழையுங்கள். இன்னும் அழகான முறையில் அவர்களிடம் நீங்கள் தர்க்கம் செய்யுங்கள். இது எங்க வரும்? அந்த சம்பந்தப்பட்ட செய்தாதான். ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், நிறைய தப்பு செய்யறார், வழிகேடுகள் செய்யறார், எவ்வளவு இருக்குது. ஆனா ஆட்சியாளர் நேரடியாக சொல்வது வேறு, மக்கள் அந்த ஆட்சியாளரை பற்றி பேசிக் கொண்டிருப்பது வேறு.
குறிப்பா முஸ்லீம் ஆட்சியாளர்கள். இன்னைக்கு பாருங்க, முஸ்லீம் ஆட்சியாளர் விவகாரங்கள் நமக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் அவர்களை சீர்திருத்த வேண்டும், அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், அதிகமாக துவா செய்யணும். ஆனா அவர்களுக்கு எதிரான சவால்கள் பார்த்தீங்கன்னா இந்த முகநூல்ல அல்லது மக்கள் மன்றத்துல அல்லது மின்பர்கள்ல, இதனால ஏதாவது ஆட்சியாளர் அது போய் சேருதா அல்லது ஆட்சியாளர் அதற்கு தன்னுடைய நியாயத்தையோ வாதத்தையோ பதிலையோ விளக்கத்தையோ கொடுக்கிற நிலை அங்க இருக்கா? இல்ல. ஆனா அதை கொண்டு 2 சாரா பிரிவாங்க, 3 கூட்டம் பிரிவாங்க. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்வார், அந்த ஆட்சியாளருக்கு சார்பா சொல்வார், இன்னொருத்தர் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக சொல்வார். இப்படியே அதுல உண்மையிலே அந்த சம்பந்தப்பட்ட விவகாரத்துல அது நடந்ததா இல்லையா, அதுல வேற என்ன நடந்தது, அதுல அரசியல் விஷயங்கள் வேற என்ன உள்ள இருக்கு, அதுல வேற என்ன ராஜதந்திரங்கள் நடந்திருக்குது, ஊடகங்கள் வழியா செய்தி வர்ற செய்தி எல்லாமே உண்மைதானா, இது எதுவும் நமக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? ஆனா அதை மக்கள் அதுல நேரத்தை வீணடிப்பார்கள், பேசுவார்கள், மோதுவார்கள், ஒருத்தர் ஒருத்தர் தாக்குவார்கள். இதனால கடைசியில அவுட்புட் என்ன சொல்லுவாங்க ஐயா, கடைசியில் நடந்தது என்ன, அதோட விலை என்ன, கடைசியில் எல்லாம் பேசி முடிச்சு ஓஞ்சி ஒப்பாரி வச்சு குழம்பி சிலர் ஒருவரை ஒருவர் சபித்து திட்டி கடைசியில் முடிஞ்சது பிரிவினை, வெறுப்பு, அல்லது ஒருத்தரை இகழ்வது, கேவலப்படுத்துவது, ஒருத்தருக்கு சார்பாக ஒதுக்கி தருவது. ஒருத்தர் ஒரு விஷயத்துல இதான் சரி அதான் நீ அந்த கூட்டமே அவங்களை சொல்லியிருக்கணும். அப்ப இந்த பிரச்சனைகள் மாதிரி எத்தனையோ உதாரணங்களை நம்ம எடுத்துக்கொண்டே வரலாம். இது வெறும் ஆட்சியாளர் விவகாரம் மட்டும், ஒரு கட்சி, ஒரு இயக்கம், அந்த இயக்கம் சம்பந்தப்பட்ட அதுல ஒரு தவறு இருந்தா அந்த சம்பந்தப்பட்டவரோட சொன்னாவது அந்த பலன், அல்லது அந்த குறிப்பிட்ட கொள்கை சரியான தவறா பேசலாம், அது கல்வி ரீதியா பேசப்படலாம். அப்படியே பேசப்படுவதாக சரியான தெளிவான ஆதாரங்களை முன்வைத்து பேசப்படும். அதிலே பக்குவத்தோடு நடந்து கொள்ளணும், அதுல கல்வியில நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுல மூத்த அறிஞர்கள், கல்வியாளர்கள் இது குறித்த விஷயங்களை என்ன சொல்லியிருக்கிறார்கள் கல்வியும் தேவைப்படும். ஏன்னா ஒருவர் தான் அறிந்ததை மட்டுமே வைத்து வாதம் செய்ய முடியாது. இதுல நன்மை நாடுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நசிஹத், உபதேசம் செய்தல். அப்போ அதுல ஒருவருக்கு சத்தியம் போய் சேர வேண்டும் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். ஒருத்தர் இகழ்வதோ இழிவுபடுத்துவதோ மக்களுக்கு முன்னாடி அவரை அவமானப்படுத்துவதோ இருக்கக்கூடாது. அப்போ உண்மையான தேவை என்ன, சீர்திருத்தம் தானே. சீர்திருத்தம் எதன் வழியா வருமோ அதற்கான முயற்சி தான் எடுக்கிறோம். அப்ப சீர்திருத்தம் நடக்கல, குழப்பம் அதிகமாகுது, பிரச்சனை அதிகமாகுது. இவர் இந்த விஷயத்தை வாயை திறந்திருக்க கூடாது, தேவையற்ற விஷயம், ஏன்னா இதுல ஒண்ணு நடக்க போறதில்லை, மாற போறதில்லை அப்படின்னா அவர் தனக்கு முக்கியம் இல்லாத ஒரு விவகாரத்திலே மூக்கை நுழைக்கிறார். அதன் காரணமாக ஒரு கோஷ்டியை உருவாக்குகிறார். அந்த கோஷ்டியின் காரணமாக இன்னொரு கோஷ்டி, எதிர்கோஷ்டி உருவாகும். ஏன்னா ஒரு கோஷ்டி இன்னொரு எதிர்கோஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கோஷ்டிக்கு மத்தியில் சண்டை நடக்கிறது. இவர்கள் ஒவ்வொருத்தரும் வரம்பை தாண்டுகிறார்கள். தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, கல்விக்கும் சம்பந்தம் இல்லாத, அல்லது தங்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை பேசணும், முதல்ல அதிகாரம் இருக்கணும். இது முதல் விஷயம். ஒரு தீமை தடுப்பது அதிகாரம். உதாரணத்துக்கு ஒருத்தருடைய குடும்பத்தில் இன்னொருத்தர் அதிகாரம் செய்ய முடியாது. உண்மைதானே? யாரும் பக்கத்து வீட்டுல பெட்ரூம்ல சண்டை நடந்துட்டு இருக்க சவுண்ட் கேட்கறதுக்காக கதவை உடைச்சு பெட்ரூம்ல போய் நுழைய முடியாது. ஏன்னா அது உனக்கு தேவையில்லை. வேணும்னா ஒன்று செய்யலாம். சண்டை நடக்குதுன்னா கதவை தட்டிட்டு அல்லாஹ்வுக்காக நீங்க உங்களுடைய தவறுகளை ஒருத்தருக்கு மன்னித்து விட்டுருங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்லலாம். இந்த நசிஹத் செய்வது எந்த லிமிட், எந்த வரம்பு? அது சக்திக்கு உட்பட்ட வரம்பு. அதிகாரம் செய்ய முடியுமா? அதிகாரம் செய்ய முடியாது. வேணுமானால் அந்த சண்டையில் அதிகாரம் சம்பந்தப்பட்டவர்கள் யார் தலையிட முடியும்? ஒரு காவல்துறை நுழையலாம், அது ஒரு நீதிபதி, அது ஒரு வழக்கா போச்சுன்னா ஒரு கோர்ட்ல அந்த பிரச்சனை வரும். அப்ப அவர்கள் தீர்ப்பளிப்பாங்க. இவர் தப்பு செய்யறார், இவர் செய்யல. இதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவங்க அணுகக்கூடிய விஷயம். இதே மாதிரி தான் மார்க்க விஷயத்திலும் கல்வி உள்ளவர்கள் அணுகுவது வேறு, கல்வி இல்லாதவர்கள் அணுகுவது வேறு. அந்த அரைமுறைத்தனமாக இருக்கக்கூடியவங்க அதுல இன்னும் பிரச்சனையில வாயை நுழைச்சு இன்னும் பூதாகரமாக்குவது வேறு. அல்லது ஒருத்தர் அணுக வேண்டிய அழகிய முறை தெரியாதனால, அல்லது சரியான புரிதல் இல்லாதனால தேவையற்ற விஷயங்களை மக்கள் உழல கடைசியில் குழப்பங்கள் மிஞ்சி வெறுப்பு பெருகுது. உண்மையா? இந்த உதாரணங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம முகநூல்கள்லையும் அங்கங்க சிறு சிறு கூட்டங்கள்ல கூடிக்கிட்டு பேசுற இடங்களில் நாம் பார்க்கின்ற விஷயங்கள். ஒரு விஷயத்த பேசுறாரு, இது தேவைதானா அப்படின்னு பார்ப்போம்.
இப்ப இந்த விஷயத்தை நம்ம பேசணும். இது தேவையா யோசிக்கணும். இப்ப நான் இது யோசிக்கிறேன், ஏன் இது தேவை? ஏன்னா ஒரு தீமை நடந்துகிட்டு இருக்குது, ஒரு குழப்பம் பரவி கொண்டிருக்கு. ஒருவர் தனக்கு தேவையில்லாத எல்லாம் முகநூல்ல பேசுகிறார், அல்ல தேவையில்லாத எழுதுகிறார், அல்ல தேவையில்லாத பிரச்சாரம் செய்கிறார். இதுல அவருக்கு இது சம்பந்தமற்றது, இதுல அவருக்கு கல்வியால் இல்லை, அல்லது இவர் அவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பேசல. ஒரு விஷயத்தோடு பேசுறார், அது சம்பந்தமானது, ஆனா சம்பந்தமற்றவர்கிட்ட பேசுறார், அது பலனளிக்கும். குழந்தைகள் உட்கார வச்சு கல்யாண சட்டத்திட்டங்கள் சொல்லி தரலாமா? அது தேவையா அவங்களுக்கு? அவங்களுக்கு அது தேவையில்லை. தாய் தந்தைக்கு கீழ்ப்படிவது எப்படி சொல்லி தரணும், கணவன் மனைவிக்கு எப்படி கீழ்ப்படிவது அப்படின்னு சொல்லி தருவோமா? சொல்லி தர மாட்டோம். மனைவி கணவனுக்கு எப்படி கீழ்ப்படி அதை சொல்லி தருவோம். ஆனால் குழந்தைக்கு சொல்லி தருவோமா? இல்லை. கணவனும் மனைவிக்கு எப்படி ஒருவர் புரிந்துணர்வு நடந்து கொள்வது, இதை யாருக்கு சொல்லி தருவோம்? திருமண வயதில் இருக்கிறவங்க சொல்லி தருவோம், திருமணம் செய்ய போறவருக்கு சொல்லி தருவோம், உடனூர் சட்டங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவோம். அதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு எது தேவையா? தேவையில்லை. இங்க பாருங்க, இன்னைக்கு சிறு பள்ளிக்கூட பிராயத்தில் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணுங்கிறாங்க. அது தேவையான தேவையில்லை. அதுல லிமிட்ஸ் என்ன அப்படின்னா, அது உண்மையிலே உடல் உறவு சம்பந்தப்பட்டதல்ல, ஆனா ஆண் பெண் சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களை சொல்லி தருவது அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பிரச்சனைய நம்ம எப்படி டைவர்ட் ஆயிப்போம், அது அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறோம், மனிதர்கள் எப்படி அதுல ஃபிட்னாவை குழப்பத்தை உள்வாங்குறாங்க, பிறகு அதனுடைய நோக்கம் எங்கே போய் முடியுது. அதுல அந்த எஜுகேஷன் சொல்லி கொடுக்கிற இடத்துல ஆணையும் பெண்ணையும், ஒரு பாய் ஒரு கேர்ள், ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார வைக்கிறது, ஒரு பாய் ஒரு கேர்ள், அப்புறம் ஒரு பாய் ஒரு கேர்ள். அப்ப இந்த ஜெண்டர் கலப்பு, ஆண் பெண் கலப்பை உருவாக்குவது ஒரு செக்ஸ் எஜுகேஷனோட நோக்கமா இருக்கு. நாம என்ன சொல்லுவோம்? இது தேவையில்லை, இது இன்னும் ஃபித்னா, இது இன்னும் குழப்பம், இன்னும் வழிகேடு. ஆனால் மகரம் யார், மகரம் அல்லாதவர்கள் யார், அது எந்த நேரத்தில் சொல்லுவோம், எந்த வயது வரும்போது சொல்லி தருவோம், ஒழுக்கங்களை சொல்லி தருவோம். அப்போ அந்த ஒழுக்கங்கள், ஆடை ஒழுக்கங்கள் இருந்து, பேச்சு ஒழுக்கங்கள் இருந்து, எது யாருக்கு எந்த வயதில் தேவையோ அது பேசுவோம். ஆட்சியாளர் விவகாரத்தை ஆட்சியாளர்கிட்ட பேசலாம், பொதுமக்கள்கிட்ட பேசி என்ன பலன் இல்லை. அப்போ அதனுடைய பிரச்சனை எங்க போகும்? தேவையில்லாத ஒன்றை, சம்பந்தம் இல்லாத ஒன்றை ஒருத்தர் அதிகாரம் எடுக்கிறார், கையில் எடுக்கிறார், அதை மக்கள்கிட்ட பேசுகிறார்னா உண்மையில அங்க அடுத்து என்ன நடக்கும்? ஒன்று அவருக்கு ஆதரவாக ஒரு கூட்டத்தார் கிளம்புவாங்க, இன்னொருத்தர் அதை எதிர்ப்புரியவங்க இருப்பாங்க, அவங்க வேற ஒரு கட்சியா இருப்பாங்க, இவங்க வேற ஒரு கட்சியா இருப்பாங்க. அந்த மோதலுக்கும் வெறுப்புக்கும் அவர் மூட்டி விடுகிறார் அர்த்தம். அல்லது ஆட்சியாளர்களுக்கு அவர் திரட்டக்கூடிய அந்த படை அல்ல அந்த மக்கள், அதன் காரணம் ஆட்சியாளர்களால் வரக்கூடிய எல்லா ஃபித்னாக்களை பிரச்சனைகளையும் இழுத்து போடுகிறார் அர்த்தம். உண்மையா இல்லையா? அப்ப தேவையற்ற விஷயங்களை, முக்கியம் இல்லாத விஷயங்களை, தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்வது இருக்குது, அது ஒருத்தருடைய இஸ்லாமில் இருக்கிற குறைபாடு. இன்னும் சொல்ல போனா அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். குறிப்பா சமூகம் சார்ந்த, நம்முடைய சமுதாயத்துடைய ஒற்றுமை சார்ந்த விவகாரங்கள்ல தேவையற்ற விஷயங்களை உள்ளே போடுவதன் காரணமாக மக்களை வழிகெடுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இந்த விஷயத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமல் பண்றான் அப்படிங்கறத இப்ப கேள்வி. அது எங்கிருந்து ஆரம்பிக்குது? நான் முதல்ல இதயத்திலிருந்து ஆரம்பிக்குது. உள்ளத்தை தேவையற்ற விஷயங்களை விட்டு சுத்தப்படுத்துவது. எப்பவுமே இந்த பல்லுக்கு ஒரு ஆன்டி வைரஸ் இருந்துகிட்டே இருக்கும். எது எது வைரஸ் அதெல்லாம் தேவையில்லாது, அது உள்ளே வராம அப்படி உள்ள வந்து உடனே நீக்கணும், உடனே அகற்றி போடணும். அப்போ முதல்ல கல்வின்னு சொல்லும் போது முதல்ல அல்லாஹ்வை பற்றி ஈமான்ல வரக்கூடிய தேவையற்ற விஷயங்கள், விட்டுவிடப்பட வேண்டிய விஷயங்கள். ஒருத்தர் அல்லாஹ்வை பற்றி சந்தேகத்தில் இருக்கிறார், அது என்ன? அப்ப அது விட்டுவிடப்பட வேண்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துல ஒருத்தருக்கு அல்லாஹ்வை பற்றி சந்தேகம் வந்தால் அப்படின்னா அப்போ அதுக்கு பதில் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்து என்ன? சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், சும்மஸ்தகீம், அதிலேயே உறுதியாக இருந்தேன். அப்ப முதல்ல அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லது அல்லாஹ் இதையெல்லாம் பார்க்கிறானா பார்க்கலையா, அல்லாஹ் பார்க்காமலே நம்புறோமே இது சரியா, இப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு குழப்பம் வருதுன்னா முதல்ல அதை நீக்கணும். அப்ப என்ன சொன்னவர்? ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்.
அல்லாஹ்வுடைய ஆயாத். ஆயாத்னா அத்தாட்சிகள். நான் பார்க்கிற இந்த உலகத்தை, இவ்வளவு பெரிய வானம் பூமி படைப்புகள், சூரியன் சந்திரன் இரவு பகல், அவனுடைய மஹ்லுகாத் படைப்புகளை பார்க்கிறேன், அத்தாட்சிகளை பார்க்கிறேன், ஆதாரங்களை பார்க்கிறேன். அவனுடைய வார்த்தைகள் எனக்கு உணர்த்துது, அவருடைய நபியின் வருகை எனக்கு இன்னும் ஆதாரத்தை கொடுக்குது, சத்தியத்தை எனக்கு தெளிவுபடுத்துது. ஆகவே அல்லாஹ் என்பவன் ஹக், அல் ஹக், அவனுடைய பெயரே அல் ஹக். அப்போ அவன் உண்மையானவன். அப்போ எனக்கு இந்த சத்தியத்தை நீக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறக்கிறதுக்கு 3 நாட்கள் முறை சொன்னார், உங்களில் யாரும் அல்லாஹ்வை பற்றி ஹுஸ்னுத்தன் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக தவிர இறந்து விடாதீர்கள். அப்படின்னா என்ன? கெட்ட எண்ணம் மனிதனுடைய உள்ளத்துல கூட்டப்படும். யுவஸ்விசு ஃபீ சுதூர். ஷைத்தான் என்ன செய்வான்? யுவஸ்விசு, ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அதை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும். அதான் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அப்போ மனிதர்களின் உள்ளங்களில் வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தான். அப்ப அவன் என்ன செய்யறான்? மறைந்திருந்து இந்த வஸ்வாச ஊசலாட்டங்களை குழப்பங்களை உள்ளங்களில் போடுவான். அது தேவையானக்கு தேவையில்லை. அப்ப கல்வில அந்த தேவையற்ற விஷயங்களை நீக்கிக் கொண்டே இருக்கணும். இது நடக்கும். வஸ்வாசம் உண்டப்படும். ஒரு முஃமினுக்கு இந்த சோதனை இருக்குங்கிறாங்க சொல்லுங்க. அது ஈமானுடைய ஒரு அறிகுறி கூட சொல்றாங்க. ஒரு முஃமினுக்கு தான் இந்த மாதிரி நிலையை வரும். ஷைத்தான் என்ன செய்வான்? வஸ்வாசம் போடுவதன் மூலமா அவன் வேலை செய்வான். அப்போ நம்ம ஈமான் இருக்கிறனால அந்த வஸ்வாசம் நினைக்கும். ஈமான் இல்லாம இருந்தா அந்த ஊசலாட்டத்தை பத்தி பயப்படுவோமா? அதை நம்ம ஏற்றுக்குவோம். அது பெரிய அறிவாளித்தனம் கூட பேசுவோம். மனிதன் என்ன செய்வான்? தனக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை அது ஒரு பெரிய அறிவாளித்தனமாக பில்டப் பண்ணுவோம். அது ஒரு சிந்தனைன்னு சொல்லுவோம். நான் கடவுளை பத்தி இப்படி சொல்றேன், இது ஒரு சிந்தனை அப்படின்னு. ஆனா ஒரு முஃமின் மட்டும்தான் இது எனக்கு மனசுக்குள் என்னுடைய கல்புக்குள் வந்திருக்கிற ஊசலாட்டம், எனக்கு இது ஷைத்தான் இது எனக்கு மறைந்திருந்து போடுகிறான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்? இது எனக்கு தேவையற்றது, நான் இதை விட்டு விலக வேண்டும். அப்ப அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் கொள்வார் வேண்டும். அப்ப இந்த கெட்ட எண்ணங்கள், அவனை பற்றி சந்தேகங்கள் அல்லது அவனை பற்றி அனுமானங்கள், எந்த ஆதாரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி பேசணும். அப்படித்தானே கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொல்றாங்க. எந்த ஆதாரம் இல்லை, அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை மகன். ஆனா கிறிஸ்தவர்கள் எது தேவைப்படுது? அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு நம்பிக்கை தேவைப்படுது. அப்ப அவருடைய இஸ்லாம் நாசமாயிருக்கு. அப்ப அல்லாஹ்வை பற்றி எண்ணத்துல எது தேவையில்லையோ அதை விட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். அது எது தேவையோ அது எப்படி அடையிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தை கூட தான் அடைய முடியும், நபியுடைய சுன்னாவை கூட தான் அடைய முடியும். அப்ப கல்வை சுத்தப்படுத்துவது, கல்வில பொறாமை தேவையா? தேவையில்லை. அப்ப இன்னைக்கு மனிதர்கள் பொறாமையின் காரணமாக நாசமாகிறார். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. ஒருவரின் இஸ்லாமிய அழகுகளில் ஒன்று, அழகிய பண்பிலே ஒன்று தனக்கு தேவையற்றதை விட்டு விலகுவது. ஒருத்தருக்கு மற்றவர் மீது பொறாமைப்படுவது தேவைன்னு நினைக்கிறார்னா அல்லது அதுல சந்தோஷப்படுறாருன்னா அவருடைய இஸ்லாமை நாசமாக்குறார். கல்வில பேராசை தேவையா? தேவையில்லை. ஏன்னா அது என்ன செய்யும்? அதை ட்ரிகர் பண்ணும். பேராசை ஒரு மனிதனை இன்னும் இன்னும் உலகத்தை தேடுவதற்கும் உலகத்தின் மீது நாக்கை தொங்கல் போடுவதற்கும் அவனை நாயாக மாற்றிவிடும். எந்த அளவுக்கு கேட்டா ஒருவருடைய பேராசை வந்துவிட்டால் அவன் கபருக்கு போகும் வரைக்கும் தனக்கு தேவையற்ற ஒன்றை தேடிக்கொண்டிருப்பான். கபருக்கு தேவையான தேடமாட்டான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னா, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மனிதர்கள் உலகத்தை, உலக ஆசைகளை, செல்வத்தை தேடுவதிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் அதில் திசை மாறி கவனத்தை திருப்பி அலட்சியத்தில் விழுந்து விட்டார்கள் என்றால் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அவர்கள் தங்களுடைய கபர்களுக்கு சமாதிகளுக்கு போய் சேர்கிறவரை, அதை சந்திக்கும் வரை. அல்லாஹ் சொல்றான், கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். அவர்கள் அப்படி அல்ல,
இன்னும் அதுவல்ல, அவர்கள் நன்கு தெரிந்து கொள்வார்கள். என்ன அது தேவையே இல்லைங்கிற அவர்கள் இவ்வளவு தேவை. உலகத்தை தேடுவதில் ஒருவன் நாயா அலைகிறான், ஓடா தேகிறான், உழைக்கிறான், ராம்பவரும் பாடுபடுறான். ஆனா பாருங்க, அவனுடைய உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை அவனால் காப்பாற்ற முடியல, அவனுக்கு நிம்மதி கிடைக்கல, அவன் தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியல, பிள்ளைகளை கவனிக்க முடியல. தேவையா? ஆனா என்ன நினைக்கிறான், தனக்கு இது தேவை 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 தேவை. ஒரே ஒரு ஹதீஸோட லைஃப் மாத்தினோம், சேஞ்ச் பண்ணி லைஃப் சேஞ்சிங் ஹதீஸ் இதுதான். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஹதீஸ் லைஃப் சேஞ்ச், ஒவ்வொரு ஹதீஸ் கொஞ்சம் சிந்திச்சு ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விஷயம் தேவையில்லாத கடந்து வந்துட்டேன். ஒன்றுமில்லை, ஒருத்தர் புத்தகம் வாசிக்கிறார். இந்த உலகத்துல வாசிக்கிறவர்கள் வாசிப்பதன் மூலமா தேவையற்றதை வாசிப்பது அதிகமா இருக்கும். தேவையற்ற அவருக்கு எந்த பலனும் இருக்காது. அவர் நினைச்சுக்கிறார், எனக்கு இன்னும் அறிவு வளரும், எனக்கு ஜெனரல் நாலேஜ் வளரும். ஆனா எதிர வளரும் வரும். ஒருத்தருக்கு ஜெனரல் நாலேஜ் வளரும் சொல்றல, படிச்சதுல ஞாபகம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது, மறந்து போச்சு. சரி, நீங்க ஜிகே புதுசா படிச்சுக்கல, உலகம் அப்படி அது இப்படி, இதோட உலகத்தின் சென்டிமீட்டர் இவ்வளவு, கடலின் ஆழம் இவ்வளவு, கடலுக்குள் இது இத்தனை இருக்கிறது, அத்தனை இருக்குது, வானத்தில் அத்தனை பறக்கிறது, அத்தனை ஓடுகிறது, என்னென்னமோ படிச்சீங்க. சரிங்க, சரி, அதெல்லாம் அப்படி ஒப்பிங்க. எவ்வளவு அவருக்கு தேவையா அவர் தான் சொல்லுங்க. அது எது அவருக்கு உண்மையிலே தேவையா அது மட்டும் தான் மைண்ட் இருக்கணும். ஏன்னா எப்ப மனிதன் ஒரு விஷயத்த மைண்ட்ல நிறுத்திக்குவான், அதுக்கு அவனுக்கு எப்ப தேவை நிர்பந்தம் வரும்போது நிறுத்திக்குவான். உதாரணத்துக்கு அவர் நிறைய படிச்சாரு, ஆனா அவருடைய ஒரு ப்ரொஃபஷன், ஒரு தொழில் சம்பந்தமாக அதுலதான் அவருக்கு வருமானம், அதை மறந்துடுவார் அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா அந்த நடைமுறையில அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? இப்போ ஒருத்தர் டாக்டர் படிச்சாரு, எவ்வளவு படிச்சிருப்பார், நிறைய மறந்து போயிருக்கும். ஆனா அவர் எந்த மருந்து அதிகமா நோயாளிகளுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எந்த நோயாளிகள் அதிகமா அணுகிறாரோ, ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்களோ, அந்த மருந்து அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது பிராக்டிக்கலா இருந்துட்டே இருக்கும். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனே இருந்தாலும், அல்லாஹ்வுடைய வார்த்தையே இருந்தாலும், நீங்க அதை மனப்பாடம் பண்ண பிறகு அது ஓதிக்கொண்டே இருந்தாதான் நிற்கும். இல்லைன்னா குர்ஆன் நாம அதுக்கு தேவையில்லைன்னு போயிடுவோம், நாம அதுக்கு தேவையில்லைன்னு போயிடுவோம். ஏன்னா எங்க அமல்ல இருக்கிறோம், ஓதப்படுதோ அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய வார்த்தை அங்க நிற்கும், இல்லைன்னா போயிடும். அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகம் அது அவிழ்க்கப்பட்ட பிறகு அது அப்படியே போயிடும், வச்சிடும், அது அப்படியே நடந்து போகும். இந்த திசை கிடைக்குதோ அந்த திசையில போயிட்டே இருக்கும். எங்க தண்ணி இருந்தா அங்க நின்று குடிக்கும், அப்புறம் போயிட்டே இருக்கும். அப்படி இப்படிதான் தேடிக்கிட்டு போகணும். அது போல குர்ஆன் உங்களை விட்டு போய்விடும். ஏன்னா நீங்க தேவையில்லாம வச்சுட்டீங்களே, அது அமல்ல இல்ல. அங்கதான் உலமா சலப் சொன்னார்கள், இல்மு என்பது எதுவரைக்கும் உங்களிடம் இருக்கும் என்றால் அமலில் அது இருக்கும் வரைக்கும் இருக்கும், இல்லை என்றால் அது உங்களை விட்டு விலகி போய்விடும். ஏன்னா நீங்க தேவை உள்ளவங்களா அதை வச்சுக்கல, தேவை உள்ளதா ஆக்கிக்கல. அப்ப இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பேரு இன்னைக்கு இந்த இலக்கியம் படித்தல், கதைகளை வாசித்தல், நாவல் படித்தல், அதை பற்றி பேசுதல், அதை பற்றியே மூழ்கி இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுல அந்த இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், கதை சொல்பவர்கள், கதை எழுதுகிறவர்கள், இவர்களை ஒரு பெரிய சிந்தனை சித்தர்களாக, சிந்தனை கருத்தாக்களாக, மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய விடிவு காலத்தை, தத்துவத்தை சொல்லக்கூடிய ஞானிகளாக முன்வைத்து அவங்களுக்கு விருது அளிக்கிறாங்க, அவங்களை பற்றி பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு புத்தகம் பெஸ்ட் செல்லர், நிறைய பேர் வாசிக்கிறார்கள் என்று அந்த புத்தகத்தை முன்வைப்பாங்க. ஆனா அதுல என்ன எழுதப்பட்டிருக்கும், உலகத்துல என்ன நடக்குதோ அந்த கதை எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு கதாபாத்திரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை ஒருத்தர் எழுத்தாளர் பார்க்கிறார், இன்னொரு பக்கம் சினிமாவில் ஒரு ஒளி காட்சியா பார்க்கிறார், அல்ல ஒரு நாடகமா பார்க்கிறார். ஆனா இது எதுவுமே அவருக்கு யார் இதை எதிர்கொள்றாரோ, யார் இதை தேவை நினைக்கிறாரோ, அவருக்கு உண்மையே தேவைதானா? சரி, இவ்வளவு வாசித்தாரே, அல்லாஹ்விடம் அது உங்களை நெருக்கமாக்கி வைத்தா, அல்ல அதுக்கு ஒரு கூலி அல்லாஹ்விடம் பெற்றுத் தருதா, அல்ல அதன் மூலம் உங்களுடைய உள்ள பரிசுத்தம் அடைஞ்சிருச்சா, அல்ல உங்களுடைய பாவங்களை நினைச்சு வருந்துவதற்கும் கவலைப்படுவதற்கும் அது உதவுச்சா, அல்லது தொழுகையின் பக்கம் விரைந்து போக உங்களை ஊந்தி தள்ளிருச்சா, அல்லது உங்களுடைய சிந்தனை
அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய பிரமா, அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், இதன் மூலமாக நீங்கள் இந்த படைப்பின் நோக்கம் என்ன, நான் ஏன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்களுக்கு அர்த்தத்தை தெளிவோ அந்த உண்மையை சொல்லிக் கொடுத்துச்சா, அல்லது ஒருவரின் மானத்தை அது பாதுகாத்துச்சா, அல்லது அவதூறு பேசிட்டா, புறம் பேசிட்டா? இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது அதுதானே நாங்க சினிமால காட்டுறோம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகத்தில் நடக்கிற எல்லா குப்பைகளையும் அசிங்கங்களையும் சினிமாவை காட்டுகிறார்கள். ஆனா தேவையில்லை மனிதர்களுக்கு. ஏன்னா அழியக்கூடியதை கூட உயிர் கொடுத்து கிராபிக்ஸ் போட்டு காட்டுறாங்க. அழிந்து மறக்கடிக்கப்பட்ட ஒன்றை கதையால் எழுதி இதை பாருங்க இதுதான் உலகம் காட்டுறாங்க. ஆனா அது எனக்கு தேவையே இல்லை. அதான ஒரு யதார்த்தம். தேவை எது என்பதை ஒரு முடிவு செய்யாத வரைக்கும் அவன் தேவையற்ற எத்தனையோ விஷயங்களில அவன் உழந்து நேரத்தை நாசமாக்குவான். இதுக்கு எது அவனை சரியான வழி நடத்தும்? அல் குர்ஆன் சுன்னா. ஏன்னா குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எது முக்கியமோ அதைத்தான் கடமையாக்க. அதிலும் இந்த ஷரியத்துடைய அழகு என்னன்னு கேட்டா, கட்டாயமானதுன்னு ஒரு வகையை சொல்லுது, விரும்பத்தக்கதுன்னு ஒரு வகையை சொல்லுது. அதைத்தான் முஸ்தஹப்னு சொல்லுவோம், கட்டாயமானது ஃபர்லுன்னு சொல்லுவோம். அல்லது கட்டாயமானது ஃபர்லுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விரும்பத்தக்கது நன்மை அப்படிங்கிற சுன்னத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு நன்மையான காரியம் செய்தா அதுக்கு அல்லாஹ்வோட கூலி இருக்குதான்னு நம்ம உறுதி செய்வோம். இல்லை இது பாவம்னு சுட்டி காட்டுவோம். இது பாவம், இது வரவு மீறல் அப்படின்னு சொல்லுவோம். இது மார்க்கத்தில் கூடாது, இது ஹராம் அல்லது மக்ரூஹ். ஏன் இந்த வகைப்பாடு வந்துச்சு நினைச்சு பாருங்க. ஃபர்லுன்னு ஏன் ஒரு வகை, முபாஹ் ஆர்வமூட்டப்பட்டது, அல்லது முஸ்தஹப் விரும்பத்தக்கது, இன்னொன்னு ஹராம் தடுக்கப்பட்டது, மக்ரூஹ் வெறுக்கத்தக்கது. ஏன் இந்த வகைப்பாடு? ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு அவனுக்கு எது தேவை எது தேவையில்லை, அதே நேரத்தில் எது நன்மை ஆனால் கட்டாயம் இல்லை, இதெல்லாம் பிரிச்சு காட்டக்கூடிய அழகான கல்வியின் ஒரு சட்ட முறை. ஆகவேதான் ஃபர்லுன்னு வரும்போது கட்டாயம், நீங்களே விரும்பாவிட்டாலும் நானே விரும்பாவிட்டாலும் அதை செய்தான். ஈமானிய விஷயங்கள், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற விஷயங்கள், ஹலால் ஹராம் சட்டங்களை பேணுவது, ஹராமை விட்டு விலகுவது, இது ஃபர்லு. ஆனால் சில விஷயங்கள் முஸ்தஹப் சுன்னத். ஏன்? அல்லாஹ் உங்க மேல் நிர்பந்தம் செய்யல. நாளைக்கு அல்லாஹ் இதை குறித்து கேள்வி கேட்க மாட்டான், ஏன் நீ செய்யலைன்னு. ஆனா செய்த உனக்கு நன்மை கொடுப்பான், அது உனக்கு நன்மை, ஆகவே இதை செய்ய அப்படிங்கிற வகை. அப்போ எனக்கு மறுமைக்கு தேவைதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை செய்யுங்க, உங்களால் முடியும்னா செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ்ல புரிய வச்சாங்க. உங்களுக்கு நான் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த வரைக்கும் செய்யுங்கள். நான் ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடை செய்தால் அதை விட்டு முற்றிலும் விலகுங்கள். இப்ப பாருங்க, கட்டளைக்கு ரசூலுல்லாஹ் ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்ன ஆப்ஷன்? முடிந்த வரைக்கும் செய்யும். கட்டளையிட்டாங்க, அந்த அம்ரை நம்ம எவ்வளவு முடியுமோ அதை செய்யணும். நம்மால முடியாத பட்சத்தில் விடலாம், அல்ல நம்ம மன்னிச்சிடும். முடியாம போயிடுச்சு, நமக்கு வருத்தம் இருக்கு, முடியல, அதனால விட்டுட்டோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, உங்களால் முடிந்த வரைக்கும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னால் முடியல, அதனால செய்யல, அல்லாஹ் மன்னிச்சிடும். ஆனா இன்னொன்னு இருக்குது, இந்த ஆப்ஷன் ரசூலுல்லாஹ் தரல. நான் உங்களுக்கு ஒன்றை தடுத்தால் அதை முற்றிலும் விலகுங்கள் சொன்னாங்க. ஏன்னா அங்க வந்து உங்களால் முடிந்த வரைக்கும் விலகுங்கன்னு சொன்னாங்க. இதோடைய அழகு, இதோடைய மகத்தான செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் தடை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் அது உங்களுக்கு தேவையில்லை, அதனாலதான் தடுக்கிறேன், நீங்க விட்டுதான் ஆகணும், விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா கட்டளை விஷயத்துல முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, உங்களுக்கு தேவைதான், ஆனா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்து பாருங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ இந்த ஒரு அழகு இருக்குது பாருங்க. இதுதான் இஸ்லாமிய சட்டங்களை புரிந்து கொள்றதும் நம்முடைய வாழ்க்கையில நிதானத்தை அடைகிறதும், நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத பிரிச்சு பார்த்து புரிஞ்சு நம்முடைய நேரத்தை வீணாக்காம தேவையற்ற விஷயங்களை உழன்று அதன் காரணமாக எந்த நன்மையும் இல்லாம அதனால பாவத்தில் விழுந்துறது. ஏன்னா ஒரு விஷயத்தை தேவையற்ற விஷயத்தை செய்யும்போது ஒரு மனிதன் நன்மையற்ற விஷயத்தில் ஈடுபடுவது மட்டுமல்ல, பாவத்தில் விழுவார். ஏன்?
பொய் சொல்றது தேவையா? அது பாவம் தானே. அப்ப அது விழுகிறான். ஒரு மனைவியிடம் அவன் எதை பேசணும் எது பேசணும்னு இருக்கு. தேவையற்றத பேசுறான், அதனால பாவத்தில் விழுகிறான். அல்ல ஒரு மனைவி தன் கணவனிடம் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். தேவையற்ற விஷயங்கள் மூக்க நுழைக்கிறா, அதனால அந்த கணவனுக்கும் மனைவிக்கு பிரச்சனை வருது. மனைவி தேவையே இல்லை, நீ எது கேள்வி கேட்ட, உனக்கு இது தேவையே இல்லை, நீ பேசக்கூடாது, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விட்டுவிடு. கணவன் சொல்லும் போது அமைதியாயிட்டா, ஆமா இது எனக்கு தேவையில்லையே, எனக்கு அல்லாத நாளை என்ன கேள்வி, என் கணவனுடன் நான் எப்படி நடந்துக்கிட்டேன், கணவனுக்கு செய்ய பணிவிடைகளை சரியா செய்தேனா, அவனுடைய குழந்தைகளை பார்த்துக்கிட்டேனா, வீட்டை பராமரிச்சனா, இதுதான் நாளைக்கு நல்லா முதல்ல கேட்கணும். கணவனுடைய வேறு விவகாரங்கள், அவனுடைய குடும்பத்தின் விவகாரம், அவனுடைய நண்பர்கள் விவகாரம், அல்லது அவனுடைய தொழில் சம்பந்தமாக கூட அவன் இவர்கள் சொல்லணும் விரும்பவே இல்லை, நீங்க சொல்லித்தான் அவனும் கேட்கிறான்னா அந்த மனைவி தேவையில்லாத வாய் நாக்க நீட்டான். அதாவது இன்னத்தை சொன்னார்கள், தன் கணவரிடம் நீளமான நாக்கை கொண்டவர்கள் அவருடைய ஆயுள் கணவருடன் குறைவாக வைத்திருப்பார்கள். நீளமான நாக்க கணவன் வைக்கிறது என்ன? நாக்கு நீட்டுறது, தேவையற்ற விஷயத்தில் வாயை திறக்கிறது, அதனால ஆயுள் குறையும். என்ன ஆயுளா? கணவனோடு வாழக்கூடிய ஆயுள். கடைசி என்ன செய்வாங்க, இவளோட நிம்மதியா இருக்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எது எடுத்தாலும் ஓட்டுறா, எது எடுத்தாலும் கேட்கிறா, சி என்னால வாழ முடியல, எனக்கு நிம்மதியே இல்லை வீட்டுல, இவளோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் நிற்பான். அப்போ என்னாச்சு? பிரச்சனை. இன்னொன்னு, கணவனுக்கு தேவையே இல்லை, ஆனா அதுல அவன் மனைவிட்ட வாயை திறக்கிறான். அந்த உன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காரு, அவளை பத்தி சொல்லுன்னு கேட்கிறான். அவனுக்கு தேவையில்லை. அந்த ஃப்ரெண்டை பத்தி இவனும் சொல்றான், அவன் நல்லா அழகா இருப்பா, வெள்ளையா இருப்பா, ஏன் ஹைட்டு தான் இருப்பா அப்படிங்கிறான். அவனுக்கு தேவையா சொல்றது? அவனுக்கு அது தேவையா? அவனுக்கு தேவையே இல்லை. அவன் கேட்டா இவன் சொன்னான், சரி போன் நம்பர் கொடுன்னு கேட்கிறான், இவன் கொடுத்துட்டான். தேவையா அவனுக்கு? கடைசியில ஒரு முடிவு போடுவான், இவன் எனக்கு தேவையில்லை, அவன் தான் எனக்கு தேவை முடிவு போடுவான். அதுதானே வரும். இந்த உதாரணங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள உதாரணம் மட்டும் இல்லை, எத்தனையோ விஷயங்கள் இந்த உதாரணங்கள் உருவாகும். தந்தையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிள்ளைக்கு எது தேவை இருக்கிற புள்ள அந்த வரம்பு தெரிஞ்சிருக்கும். உனக்கு தேவையில்லைத்தா, பெரியவங்க விவகாரத்தில் தலையிடனா, நீ அமைதியா போ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லிவிட்டாங்க, இப்ப சொல்றது விட்டுட்டாங்க. அது என்னன்னா, இப்ப அது சொல்றதே தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்களா, அல்லது நீங்க சொல்லாதீங்க இது எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை, நான் கேட்கறத நீ பதில் சொல்லுவோம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்ற அளவுக்கு போன பிள்ளைங்க தாய் தந்தைட்டு ஏய்க்கிறாங்களா, மிரட்டுறாங்களா? எல்லாம் வரையும் முன்னாடி என்ன நடக்கும்? பெரியவங்க விவகாரம்னா ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை அப்படின்னா பிள்ளைங்க பக்கத்துல இருந்தா சில நேரத்துல சொல்லுவாங்க, இது சம்பந்தமா பேச வேண்டியது இருக்குப்பா, நீ போய் நீ விளையாடிட்டு இருக்கல, நீ வேற வேற ஒரு படிப்பு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. பிள்ளைங்க அது தேவைன்னு கேட்கிறான், இது தேவையில்லாத வாய் கிடக்கிறான். தன்னுடைய தந்தைக்கும் இன்னொருவருக்கும் ஏதோ கொடுக்கறது தகராறு. புள்ள வரான், என்ன எங்க அப்பாட்ட கேட்டீங்களே, நான் யார் தெரியுமா? மிரட்டுறான். அவனுக்கு தேவையில்லை, அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்க போறான். இவன் தலை குறைச்சான், அவன் புள்ள வரான், டேய் எங்க அப்பா மிரட்டியா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறான். ரெண்டு பேருமே தேவையில்லை, ஒருத்தர் ஆரம்பிச்சு வைக்கிறான், ஒருத்தர் முடிக்கிறான், கடைசியில் ரெண்டு பேரும் முடிச்சிடறான். அவன் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உதாரணம் சொல்லிட்டே போறான். ஒரு இமாமுக்கு எது அவருடைய விவகாரம் சம்பந்தமானது அதுதான் அவர் நீர் போகணும். இமாமுடைய அதிகாரம் எதுல இருக்கும்? மார்க்க விளக்கம் சொல்வதில் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும். மார்க்கத்தில் அவர் கல்வி ரீதியான அந்த அதிகாரத்துக்குள் இருக்கணும். உண்மையா இல்லையா? ஆனால் நிறைய பள்ளிவாசல் சில பிரச்சனைகள் வருவாங்க, இமாம் தேவையில்லாத தலையிடுவார், தேவையில்லாத பேசிடுவார், நிர்வாகத்தில் தலையிடுவார், அங்கு ஒரு குழப்பம் உருவாகும். இமாமுக்கு சப்போர்ட்டா 4 பேர் கிளம்புவார்கள். அப்புறம் அங்க அந்த நிர்வாகத்தில் இருந்தவங்க இந்த சப்போர்ட்டர்ஸ்ல எதிர்ப்பாங்க. கடைசியில் ஒரு பெரிய பித்னா வரும், பள்ளிவாசல் 2ஆ உடையும், அல்லது அங்க வேற பித்னா வரும், பள்ளிவாசல் கூடு பிரச்சனை வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. எந்த அளவு உங்களுடைய லிமிட் என்ன? உனக்கு தேவையில்லை, நீ அல்லாஹ்வை பற்றி சொல்லு. அதுல நீ சொல்ல வேண்டியதை மார்க்கத்தை சொல்லுவதில் தடுக்கிறார்கள் என்றால் உன்னால் முடிந்தால் அங்க செய்ய வேண்டும். இல்லைன்னா அல்லாஹ் உனக்கு எங்கே உன்னை கொண்டு வைத்து நிறுத்தும். உனக்கு சக்தி விஷயத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ்
உங்களை குற்றம் பிடிப்பாங்க. அதே மாதிரி ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஒரு ஹதீஸ் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை, மருந்தை கொடுக்கிறது. அதுதான் என்ன? மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி. ஒருவரின் இஸ்லாமிய அழகான பண்புகளில் ஒன்று, குணங்களில் ஒன்று, தனக்கு தேவையில்லாத, முக்கியம் இல்லாத, தனக்கு சம்பந்தம் இல்லாததை விட்டு அவர் விலகுவது அப்படிங்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை, பண்புகளை பின்பற்றக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.